ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ரூவை தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒபிலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் பேர் கைஸ். ஸோ இது ஒரு ஹாரர் கேம் தான் கைஸ். ஸோ இந்த ஹாரர் கேமில் நிறைய யார் விடிஜியா வசந்தம் இல்லைங்களா, வேறு யாரும். சரி கைஸ், இது ஒபிலா அந்த கேம் பேர். ஸோ அந்த கேம் ஒரு ஹாரர் கேம் தான். இதில் சாப்டராக இருக்கும். ஸோ நம்ம மொதல் சாப்டர், ரெண்டாவது சாப்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த கேம் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில. ஓகே, கீழே இங்கே ப்ளே பட்டன் கழுத்துவோம். இப்போ ஜாயின்னு கட்டுது. நம்மளே பார்ட்டி க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டோரி போடுவோம். இப்போ பாருங்க, ஃபுல்லாக மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது? மொத்தம் இது 1, இது 2, இது 3, இது 4, அப்புறம் கீழே இருக்க 5 சாப்டர். மொத்தம் இன்றைக்கி நம்ம 5 சாப்டர் தான் அங்கே விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் ரூபாய் தமிழ்மே. அதாவது சொல்ல போனால் இன்றைக்கி நம்ம 2 சாப்டர் தான் விளையாட போகிறோம். 5 சாப்டர் இல்லை, 2 சாப்டர் விளையாட போகிறோம். ஸோ இந்த கேம் எனக்கு சுத்தமாக இந்த கேமை பற்றி தெரியாது. உண்மையில் சொல்கிறேன், கேமை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியாது. ஒபிலா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேமு ராப்ளெக்ஸில் கொஞ்சம் ஃபேமஸான கேமு அப்படின்னு சொல்லிட்டு ராப்ளெக்ஸ்காரங்களே சொன்னாங்க. கூகுளில் போய் போட்டு பார்த்தேன், வாட் இஸ் த பாப்புலர் கேம் இன் ராப்ளெக்ஸ் அப்படின்னு. இந்த ஒபிலாவும் இந்த லைனில் இருந்துச்சு. இது மோஸ்ட் ஹாரர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. சரி, ஹாரர் கேம்ஸ் இது வரையும் நம்ம சேனல்லே போடலையே, அதெல்லாம் நம்ம ஒரு ஹாரர் கேம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமை நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ ஓகே, I was waiting for you. I'm rather busy these last time with some things. There are several. ஓகே, சவுண்டில் குறைச்சிக்கிறேன் எல்லாத்தையும். இவன் என்னமோ சொல்கிறியான், நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க, நம்ம ஒரு மிஷினுக்கு போகிறோம். இந்த கேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸு. ஸோ பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் எனக்கு தனியாக இருக்குது. தனியாக விளாண்டாரு பயமும் இருக்கும். ஒபிலா சாப்டர் 1. நீங்கள் ஒரு அழி போகுது போகலாம். ரன்னிங் பட்டன் இருக்குது, ஒரு ரன்னிங் பட்டன். ஏய் சூப்பராக இருந்தது. எஸ், கமான் லெட்ஸ் கோ. ஓகே, போகலாம். நம்மளுக்கு கன்று இருக்குது கைஸ். கன்று அது என்னன்னு தெரில. இருங்க, க்ரௌச் பண்ணுவோம். ஹலோ, நீங்கள் ஆல்ரெடி இந்த இதை கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த இடம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இடம். இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து சேஃபாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இது பண்ணுங்க. ஸோ நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ கைஸ், யாரோ பேசுனாங்க, இந்த கேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இது என்ன இடம் தெரில. மேலே சும்மா போயிட்டுருக்கே. மழையை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டிவோர் மணி பேய் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுமா என்னன்னு தெரில. இங்கே ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஓ, இப்போ புரிஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா, இது டிவார் கெமனி இல்லை, ஆனால் சமன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐயோ அது மேலே போக முடியல. ஓகே, புரிஞ்சுது. அது சுத்தமாக அதான் சாகலை. ஓகே, ஸோ இது ஒரு பாஸ்ட் பார்ட்டாக அதை நம்ம தூக்கி வைக்கணும் போல். ஸோ இந்த கேமே எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சாப்டர் வரையும் விளையாடுவோமா? இல்லை, நம்ம 2 சாப்டர்னு சொல்லிட்டோம்ல, 2 சாப்டர் வரையும் விளையாடுவோம். சரி, நம்ம கிளம்போம். இந்த இங்கே வைக்கணும் போல். ஃபைன் த கலர். ஓகே, நான் ஒரு கலர் வச்சுட்டேன். 2வது கலர் இங்கே கலர் இருக்குது. இந்த ரெட் கலர் எடுத்திருக்கேன் நான். ஓகே, ரெட் கலர் இங்கே வச்சு மேலே போய் பார்த்துட்டோம்ல, அதனால் எல்லோ கலர், பச்சை கலர் தேடுவோம். ரன்னிங் மட்டும் எழுதிட்டு போவோம். பச்சை கலர் இங்கே இருக்கா? நோட்ஸ் தான் இருக்குது இங்கே. பச்சை கலர் இல்லை கைஸ். ஸோ இப்போ நம்ம அங்கிட்டு ஒரு இது பார்த்தேன், அங்கிட்டு போகலாம். ஆமாம், இங்கே ஒரு கலர் இருக்குது, பச்சை கலர். ஸோ பச்சை கலர் எடுத்தாச்சு கைஸ். ஸோ அப்போ பச்சை கலர் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். என்னடா இப்படி இருக்குது? ஐயோ, எங்கிட்டு சப்மிட் பண்ணணும்னு தெரிலையே. ஓகே, இங்கே வைக்கணும் போல். இதுக்கு இந்த டோருக்காக தான் நம்ம பண்ணுறோம் போல். ஸோ அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே போவோம். தண்ணிக்குள்ளெல்லாம் குடிச்சு போக முடியாது போல். நான் இங்கே ஒரு குகை பார்த்தோம், அந்த வீடு போகலாம். இங்கே இருக்குது வழி, போவோம். நம்மளுக்கு எப்பயுமே ரைட்டு தான் கரெக்டாக இருக்கும், ரைட்லேயே போவோம். இங்கே ஒன்றும் இல்லையே. எங்கே எல்லோ கலர் வச்சுட்டேன். எஸ், நம்ம எல்லா கலரும் கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ அப்போ நம்ம போய்ட்டு வைப்போம். எங்கே இருக்குலாம் தெரில, சும்மா ரேண்டமாக போனேன், அது வந்துருச்சு. இந்த நான் தான் சொன்னேன் ஒப்பிலா கேம் பற்றி சத்தியமாக எனக்கு தெரிலன்ட்டு. ஓகே லெட்ஸ் கோ. ஓகே தரப்போம். ஐயோ பாப்பா சரி ஜம்ஸ்கேரா, ஜம்ஸ்கேர் வச்சுருக்காங்க. சரி ஓகே நம்ம போகணுமா? என் குரோபர் கட்டையை உடைக்கணும்ல, ஒரு கட்டையை உடைக்கிறேன். வேணும் எல்லா கட்டையும் உடஞ்சிருச்சு. சரி இங்கே இருட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இங்கே நான் முட்டு சந்து, ஐயோ முட்டு சந்து எப்படி போகிறது? குரோபர் தேவைப்படும் போல. ஓகே நம்ம திருப்பி வந்தால் வெளியிலே போயிடுவோம். இன்னும் இங்கே ஏதோ பாதை போகுது. இங்கே ஒரு பாதை இருக்குது. இப்படி போகலாம். எங்கெல்லாம் கொண்டு போய் விடணும்லாம் தெரில, சும்மா நம்மளாம் போவோம். இன்றைக்கி கொஞ்சம் குட்டிக்க முடியாதாங்க, அதாவது 2 சாப்டர் இருந்தேன்ல, அதனால் இங்கே குட்டி சைனீஸ் ஒரு இடம் இருக்குது, வளைஞ்ச இடம் போல். என்னது இது ரேடியோ? யாருமே இல்லை. ஹலோ என்ன ரேடியோ ஆர்னமெண்ட்? ஐயோ ஸோ பார்த்தீங்கன்னா அந்த என்ன கேம் பாஸ்டா ஸோ என்னாச்சுன்னு தெரியல. ஹோ நியூ கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ எங்கிட்டு போகணும் வர தெரில. வெல்கம் த ஸ்ட்ராங்கஸ்ட்டு யூ பி சி. ஓகே ஃபைண்ட் த ரைட் கோட். என்ன கோடு? மொத்தம் 3 கோட் இருக்கே. 3 கோடில் எந்த கோட் போடலாம்? 767 அட்டாக் கோடு. ஆனால் அந்த கைக்கு மணி வந்துச்சு பாருங்களேக்கா, அப்படியே இருக்குது. ஓகே 7 1 2 3 4 5 6 7. ஓகே 767 இருங்க கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். 767. ஓகே போலாம் 767 நம்ம 7. ஓகே கோடு தப்புன்னு வருதுங்க. ஸோ ஓகே அங்கே ஒரு கோடு பார்த்தியா, அதை போய் பாட்டு பார்ப்போம். இதில் 701 மொத்தம் 2 கூட பார்த்து போயிடுவோம். 701 ஓகேவா? 701 500 701 500 701 500 701 500 701 500 701 500 701 இரு 1 2 3 4 5 6 7 இது 0. ஐயோ சரி 0 701 701 701 500 701. ஐயோ 701 01. சாரி கேஸ் கோடு கரெக்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம போகலாம். டோர் அங்கே வரும்போதே பார்த்துட்டு, இந்த கோடு வரும்போதே பார்த்துட்டேன். ப்ளூ கலரில் இருந்துச்சு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் என்னென்ன கோடுன்னு இருக்குண்டு. வெள்ளை டோர் என்ன கூட்டிடுச்சு? வாட் த கேம் ரூல்ஸ் ஆர் சிம்பிள் சே ஸ்டாப். இங்கே எஸ்டிஓபி ஸ்டாப்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம், எனக்கு ரொம்ப தப்பாக இருக்கே. இங்கே ஒரு கோட் இருக்குது, இந்த கோடை பார்த்துட்டே கூட டோன்ட் கோ டு த கை. அந்த கை ஞாபகம் இருக்கா? நம்ம அங்கேருந்து வரும்போது ஒரு கை பார்த்தோம்ல, அது அப்பாடா கிளம்பிடுச்சுடா. ஒரு விஷயத்துக்கு ஒரு இதா கோடு எங்கே இருக்குன்னு பார்த்து போவோம். இங்கே கோடா பணம் இப்போ வருவோம்.
ஐ டோன்ட் மூவ். என்ன வரல? பக்கத்துலேயே இருக்கு. ஓய், இவ்வளோ பெரிய கை. ரூஃப் டாப் வரி இருக்கும் போலயே. கண்ணை பாருங்க இப்படி இருக்குண்டு. டோன்ட் மூவ்னு சொல்கிறான். ஏன் நான் மூவ் பண்ண மூவ்னா நடக்கக்கூடாது சரிங்களா? இப்போ வந்து இங்கே டோன்ட் மூவ் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம துள்ளு கைஸ், செம்ம துள்ளு. இது கூட பார்த்து ஓகே, இங்கே டோன்ட் மூவ்னு வந்துடுச்சு. மூவ் பண்ண என்னென்ன இருக்கும்? ரோலை செத்துருவோமோ? வந்து டக்குனு வந்து பிடிச்சிரும் போல். இல்லை வேணாம், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, டோன்ட் மூவ் வரக்கூடாது ப்ளீஸ், டோன்ட் மூவ். இங்கே ஒரு கோட் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளோ சீக்கிரம் வரக்கூடாதுன்னு நினச்சேன். இப்படி அந்த சைடு தம்பி போயிடும் பார்த்தா இங்கே பாருங்க பிளாக் கலரில் நம்ம இங்கே இருக்குது. அதுலேருந்து அந்த பைத்தியம் வருது. நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிட வேண்டியது. உள்ளே போனால் அடுத்த செகண்டு ஓடு ஓடு ஓடு. இருங்க எல்லாரும் மட்டும் அனுப்பிட்டே போவோம். அதுக்கப்புறம் என்னென்ன பாஸ் வர போகிறாங்களோ. ஓகே, நம்ம இதுக்குள்ளே சொர்க்கத்துக்குள்ளே போக போகிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னடாச்சு? ஓகே, ஐ ஹோப். ஐயோ அதே கையுங்க. என்ன 2 கை வருது? 2 கை இல்லைடா, உருவமே வருது. ரோய் என்ன இவ்வளோ கொடுக்கும்? வைப்ரேஷன் ஆகுது. ஓடு 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 ஓடு. கமான் கமான் லெட்ஸ் கோ. ஆஹா, ஃபோன் ஒரு ஸ்டக் ஆகுதே. க்ரௌச். ஓடு ஓடு ஓடு. வருது 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 வருது. ஓடிடு ஓடிடு ஓடிடு. கமான் கமான் கமான். நம்ம இதை விட்டு ஜெயிக்கணும். எந்திரா லூசு பையன். குயிஷ் ஊரில் வர அந்த பேய் செமையாக விடுது. சேசிங் சூப்பராக இருக்குது. ஆவில் பிடிக்கிற சேசிங் ஒன்று இருக்குது. டாகி வழி சேஸ் பண்ணி வரங்க தரமாக இருக்கும் அந்த சீன். அந்த மாதிரி சேசிங் சூப்பர் சூப்பர் பிடிச்சிருக்கு. லைக் இந்த மாதிரி சேசிங் தான் மிஸ் வேணும் எனக்கு. இதே சேசிங் தான் ஐ வாண்ட். இந்த மாதிரி சேசிங் கொண்டு வாங்க. ஐயோ பயிர் அப்படின்னா அது கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். ஃபோன் வைப்ரேட் ஆச்சுது. இது மொபைல் கேம்னால ராப்ளெக்ஸ் மொபைல் கேம் தானே, அதனால் சூப்பராக இருக்குது கேமு. மொபைலில் விளாண்டாலே ஒரு தனி சுகந்தேன். ஐயோ வந்துருச்சு. ஓவராக வைப்ரேட் ஆகுது. ஓகே, எங்கடா டோரவே காட்ட மாட்டேங்கிறீங்க? அங்கே பார்த்துட்டு டோர் அங்கே இருக்குது. ஓகே, கிட்ட வருது. செம்ம வைப்ரேட் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். சாப்டர் 1 முடிய போகுது. எஸ், அது தூரம் திறக்கணுமா? அப்பா அங்கே பாடி. ஐயோ, இந்த மூஞ்சி தான் அங்கே வந்துருச்சோன்னே பார்க்கணுமா? ஐயோ, ஃபியூ பேட்ரி ஃபியூ ஓவர் எச்சிப்பா. ஐயோ, இந்த பேய் பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. நைட்டு ஒரு தூக்கம் வர்றது. அப்புறம் ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஏன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதிகோ என்னடா இங்கே கொண்டு வந்துட்டீங்க? ஸோ நம்ம கையில் அப்படியே தான் இருக்குது. எந்திரிப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம எந்திரிச்சாச்சு. ஏன்னா வெண்ட்டு மணி இருக்குதுக்குள்ளே போன போய் வந்துடணும். யாரும் இல்லை. ஓகே, இந்த வெண்ட்டுதே ஒரே வழி போல். வெண்ட்டுக்குள்ளே போவோம். இந்த வெண்ட்டாக இது என்னன்னு தெரில. வெண்ட்டுதே போல. இன்னும் ஒரே இருட்டாக இருக்குது. வெளிச்ச சைடே போவோம். பெய்ய இதுக்குள்ளே உள்ளதும் வந்துடுச்சுன்னா இதுக்கும் நம்ம டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கலாம். இருட்டாக இருக்கிற இடத்த ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்தோட இந்த கேமை நான் முடிச்சுக்கலான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஹாரி கேம் ஃபனி கேம்ஸ் சேனல் நீங்களும் யூஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நான் சூப்பராக சேர்ந்து இப்போது வரைக்கும் நான் உங்கள் ரோஹித் தமிழ் கேமிங். டாட்டா பபாய் சி யூ. மறக்காமல் அந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா.